எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய உடம்போட அந்த ஊழச்சதை எல்லாத்தையும் இறுக்கி நல்லா எடை குறைப்பு செய்யக்கூடிய ஒரு புட்டு. அதுதான் கொள்ளு. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. இன்னைக்கு நம்ம கொள்ளை வச்சு ஒரு கார புட்டு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கொள்ளை எடுத்து நல்லா கல்லுலாம் மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு அதை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கொள்ளு இருக்கும். கருப்பு கொள்ளும் இருக்கும், சிகப்பு கொள்ளும் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கலந்த கொள்ளும் கிடைக்கும். 8 மணி நேரம் ஊறின கொள்ளை தண்ணி இல்லாமல் கிரைண்டரில் போட்டு அரைக்க விடணும். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். வேணும்னா ஒரு அரை கை அளவுக்கு தெளித்து அரைச்சிக்கலாம். நல்லா உளுந்து பொங்கி வர மாதிரி நல்லா பொங்கி வரும். இதுவும் புரோட்டீன் ரிச்சு ஒரு பருப்பு தான். அதை இந்த மாதிரி இட்லி தட்டில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு, இல்லைன்னா தண்ணியில் தடவிட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதை நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இட்லி கடாயில் வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் நடுவில் ஒரே இட்லியாக பெருசாக ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி பெரிய தட்டில் கூட நீங்கள் வச்சு ஊற்றலாம். ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா, இப்படி கத்தியில் குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். அப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த அளவு கூட ஒட்டாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிட்டோம். ஆறின இட்லியை லேசாக அப்படி உதுத்து விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம கேரட் துருவியில் துருவிக்கலாம். அந்த காலத்தில் மிக்ஸி கிடையாது, அதனால் கேரட்டு துருவியில் தான் துருவி இந்த புட்டு செஞ்சாங்க. நமக்கு இன்றைக்கி மிக்ஸி இருக்கிறதுனால மிக்ஸியில் கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக உடச்சி போட்டுக்கிட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இயக்கணுன்னா நல்ல துருவல் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா பூந்துருவலாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா இட்லியும் துருவி வச்சுக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கிறோம். வாசனைக்கு ஒரு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு சாம்பார் வெங்காயம் போடுறீங்களோ அது போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் பிடிக்காதவங்க பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்க்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வத்தல் விட்டு போயிடுச்சு என்னதில் போட்டுட்டு கொத்தமல்லியை நல்ல பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நறுக்குன்னு கடிபடக்கூடாது. நல்லா வதங்கி வரணும். ஒரு கை அளவுக்கு லேசாக தண்ணியை தெளித்து மூடி வச்சு வேக வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அப்போ இந்த கருக்குங்க அது. இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு வெங்காயம். இந்த சமயத்தில் கொஞ்சம் அந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம மிக்சியில் துருவி வச்சுருந்த கொள்ளு துருவலை இதோடு சேர்த்துட்டோம். ரொம்ப வரன்னு நம்ம இதை வதக்கிடக்கூடாது. தொண்டையில் அடைக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக தண்ணி பதம் அதில் இருக்கணும். முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. தேங்காய் துருவலும் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த கொள்ளு புட்டுக்கு சாம்பார் வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கும் சாப்பிட்லாம். நாளைக்கு இதை வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உடலை இறுக்கி கொடுக்கக்கூடிய வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய கொள்ளு காரப்பொட்டு ரெடி. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.